अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। தேவர்கள்லாம் அம்பாளை ஸ்தோத்திரம் பண்றதை பார்த்துட்டு இருக்கோம். அது கடைசியில தேவர்கள் அந்த ஸ்தோத்திரத்தை முடிக்கிறார். அதை வர்ணிக்கிற இடம். வியாசர் முதல்ல இப்படி ஸ்தோத்திரம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கடைசியில தேவா என்ன பண்றாங்கன்னா தேவர்கள்லாம் தங்களுடைய ஸ்தோத்திரத்தை வைண்டப் பண்றாங்க. 5வது ஸ்கந்தம் 19வது அத்தியாயம் அதுல 36வது ஸ்லோகத்துக்கு மேல தேவா ஊசுகு தேவர்கள்லாம் சர்வம் கிருதம் ஸ்வயா தேவி காரியம் ந கலு சாம்பிரதம் யதயம் நிகத சத்ருஹு அஸ்மாகம் மகிஷாசுரஹா. சர்வம் கிருதம் ஸ்வயா தேவி யதயம் அஸ்மாகம் மகிஷாசுரஹா சத்ருஹு அஸ்மாகம் சத்ருஹு எங்களுடைய சத்ருவான அயம் மகிஷாசுரஹா இந்த மகிஷாசுரன் இருக்கானே அயம் நிகதஹா அவன் கொல்லப்பட்டான் அப்படிங்கிறதுனால சர்வம் காரியம் கிருதம் நகா எங்களுக்கு என்னென்ன காரியம் ஆகணுமோ எல்லா காரியத்தையும் ஒரு சேர ஒன்னா பண்ணினா மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஒண்ணுனால மகிஷாசுரனுடைய வதத்தினால சமஸ்தமான காரியங்களும் என்ன ஆயிடுச்சு பண்ணதா ஆயிடுச்சு. தனித்தனியா துண்டு துண்டா ஒண்ணும் ஏன்னா எல்லாம் அவனால சகல காரியங்களும் நின்றுட்டு இருந்தது. அவனுடைய வதத்தினால சகல காரியங்களும் தானா இப்ப எஸ்டாப்ளிஷ் ஆயிடும் ரெஸ்டோர் ஆயிடும். அதனால சர்வம் காரியம் கிருதம் நகா மரிஷ்யாமோ யதா தேந்த ததைவ பத பங்கஜம் ததா குரு ஜெகன்மாதா பக்திம் தொய்யப்யசஞ்சலாம். அவ இப்ப என்ன பிரார்த்தனை பண்றா அப்படின்னாக்க பிரார்த்தனை எங்களுக்கு இந்த காரியத்தை பண்ணு அந்த காரியத்தை பண்ணுன்னு பிரார்த்தனை பண்ணல. அதாவது பகவத் பக்தியில பகவானுடைய பத பங்கஜங்கள்ல அசஞ்சலமான பக்தி இருக்கணும்னு. அதுதான் மரிஷ்யாமோ யதா தேம்ப ததைவ பத பங்கஜம் யதா எப்படி இருந்தா ததைவ தே பத பங்கஜம் ஸ்மரிஷ்யாமஹா எப்பொழுதும் உன்னுடைய திருவடி தாமரைகளை நாங்கள் நினைத்து கொண்டே இருப்போமோ சதா பக்தி பண்ணிட்டு இருப்போமோ. ததா குரு ஜெகன்மாதா அந்த மாதிரி செய். பக்தியின் தொய் அசஞ்சலாம் தொய்யப்பி அசஞ்சலாம் உன்னிடம் அசஞ்சலமான அதாவது அசைக்க திருப்ப முடியாதபடி கொஞ்சம் கூட அதாவது டீவியேட் ஆகாத கொஞ்சம் கூட அதுல என்ன ஆகும் மனசுக்கு சஞ்சலம் இல்லாம இந்த பக்தி பண்ணலாமோ இந்த மாதிரி மனசுல சிலத்திலே நம்மளுக்கு என்ன ஆகும் கஷ்டம் வரும்போது இவ்வளவு தூரம் பக்தி பண்ணி இவ்வளவு தூரம் பூஜை பண்ணி என்ன லாபம்ன்ற ஒரு எண்ணம் வருது இல்லையா. அந்த மாதிரி எந்த விதமான சந்தேகங்களோ அந்த மாதிரி எண்ணங்களோ எதுவும் வராமல் ஒரு நல்ல பக்தி எப்பொழுதும் எங்களுக்கு இருந்துட்டு இருக்கிற மாதிரி எப்பவுமே நான் என்ன பண்ணணும் ஒன்ன பக்தி பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதை கொடு அபிப்பிராயத்தை கொடு அப்படின்னா மேல தங்களுடைய சந்தேகத்தை கேட்கிறா. அபராத சகசிராணி மாதைவ சகதேயதா லோகத்துல அம்மாதான் என்ன பண்றா அதாவது குபித்ரோ ஜாயேத குமாதா கொசுதிபின்னு சொன்னார் இல்லையா. அந்த மாதிரி அபராத சகசிராணி ஆயிரக்கணக்கான தவறுகளா இருந்தாலும் மாதைவ சகதே சதா எப்பொழுதும் அம்மாள் தான் என்ன பண்றா குழந்தை அப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு என்ன பண்றா அபராதங்களை சகிச்சுட்டு போயிட்டு இருக்கா. இது ஞாத்வா ஜெகத்யோனிம் ந பஜந்தே குதோ ஜனாஹா நன்னா தெரிஞ்சும் குழந்தைகள் என்ன பண்றது ஏதாவது தப்பு போயிட்டா அம்மா பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிறது இல்லையா. அந்த மாதிரி ஜனங்களுக்கு தெரியும் அம்மாதான் எல்லாத்தையும் காப்பாற்றுவோம் அம்மாதான் சகிச்சுக்க போறான்னு தெரியும். தெரிஞ்சா கூட அவர்கள் என்ன பண்றாரு இது ஞாத்வாபி என்று தெரிந்தும் கூட ஜெகத்யோனின் ஜெகத்துக்கு காரணமா இருக்கிற அதாவது அம்பாளை மாதாவை ந பஜந்தே குதோஜனாக ஏன் அவர்கள் அனைவரும் பூஜிப்பதில்லை. அவர்கள்லாம் வெவ்வேறு தேவதைகள் கிட்ட போயிட்டு இருக்காளே அந்த மாதிரி இது இருக்கு மாத்து பூஜை அதை ஏன் பண்றது இல்ல மாத்திராவை ஏன் அந்த மாதிரி விசேஷமா நினைக்கிறது இல்ல அம்பாளை ஏன் விசேஷமா பூஜை பண்றது இல்ல. அதே சொன்னார் இதே விஷயத்த உபனிஷத் பாஷையில சொல்றார். துவௌ சுபர்ணௌத்து தேகேஸ்மின் தயோஸ்தக்கியம் நிரந்தரம் நானிய சகா திருதியோஸ்தி யோபராதம் சகேதகி. அதாவது ஏகம் சுவாத்வத்தி அப்படின்னாரு இல்லையா. ஒருத்தர் அந்த பிப்பலம் சுவாத்வத்தி அப்புறம் இன்னொன்னு என்ன இருக்கு அது அபிஷாக சீதி அது பார்த்துட்டு இருக்கு. இவன் ஒருத்தர் சாப்பிடுறத இன்னொருத்த பார்த்துட்டு இருக்கு. அது தான் சாப்பிடல
சாப்பிடாததோட இல்லாம இவன் எப்ப கொஞ்சம் அதுல இருந்து தலை நிமிருவான், எப்ப இவனை கைட் பண்ணலாம் அப்படின்னு அவனை நல்ல வழிக்கு திருப்புறதுக்காக அதிகாக சீதினா சாப்பிடறது சந்தோஷமா பார்த்துட்டு இருக்குன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா பிப்பலம் சுவாத்வத்திங்கிறது, பிப்பலம்ங்கிறது சுகதுக்க பலம், கர்ம பலம். கர்ம பலத்தை அது இது பண்ணிட்டு இருக்கும்போது ஆஹா இன்னும் நல்லா அனுபவி தோணுங்கட்டைக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எப்ப கொஞ்சம் அவன் தலை நிமிருவான், எப்ப கொஞ்சம் சுதாரிச்சுப்பான், எப்ப அவனுக்கு கைட் பண்ணினா எடுக்கும் அப்படின்னு அவனை நல்ல வழிக்கு திருப்புறதுக்கு அவங்க பார்த்துட்டு இருக்கு இல்லையா. அததான் தேவர்கள் சொல்றார். துவௌ சுபர்ணவுக்கு தேகேஸ்மின், இந்த சரீரம்ங்கிற விருட்சத்துல இந்த தேகேஸ்மின் தயோகோ துவௌ சுபர்ணோ, ரெண்டு துவா சுபர்ணா சைஜா சகாயா. சுபர்ணோன பட்சிகள், ரெண்டு நல்ல ரெக்கைகளோட ரெண்டு பட்சிகள் இருக்கு. தயோ சக்கியம் நிரந்தரம், அந்த ரெண்டு தான் எப்பவுமே இருக்கக்கூடிய பட்சிகள். அந்த ரெண்டாவது பட்சியை தவிர சொல்றாரு மூணாவது பட்சின்னு வேற ஒண்ணு கிடையாது. அந்த ரெண்டு பட்சிகள் தான் இருக்கு. அந்த ரெண்டு பட்சிகள் ஒன்னை விட்டு எப்பவுமே பிரியாது. ரெண்டு பட்சிகளும் எப்பவும், ஏன்னா ஒரு பட்சியினுடைய பிரதிபிம்பம் தானே இன்னொரு பட்சி. ஸோ ஒரு பட்சியினுடைய பிரதிபிம்பமா இருக்கிறதுனால அந்த ரெண்டு பட்சிகள் ஒன்னை விட்டு ஒண்ணு பிரிய முடியுமோ? தயோ சக்கியம் நிரந்தரம், அவைகளுடைய ஃப்ரெண்ட்ஷிப், அவைகளுடைய ரிலேஷன்ஷிப் நிரந்தரம், இடைவிடாதது, விட்டு பிரியாதது. அது என்ன பண்ணார்? நானியத்தகா திருத்தியோஸ்தி, அந்த இடத்துல யோபராதம், இந்த பட்சியினுடைய அபராதம், அதாவது இந்த பிப்பலாதனம்ங்கிற அபராதம் இருக்கே, அந்த பிப்பலாதம்ங்கிற அபராதத்தை சகிக்கக்கூடியதான மூணாவது அந்த இடத்துல வேற ஒண்ணு கிடையாது. இந்த ரெண்டு தான் மொத்தம் இருக்கிறது. இந்த ரெண்டு தான் ஜீவாத்மா பரமாத்மா, ஏக ஜீவாதம்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனால ஜீவாத்மா பரமாத்மா இந்த ரெண்டு தான். நானிய சகா திருத்தியோஸ்தி, இவாளுக்கு சக்காவாக மூணாவது ஒண்ணு இல்லைங்க. தஸ்மாத் ஜீவஹா சகாயம் துவாம் ஹித்வா கிண்ணு கரிஷ்யதி. இந்த இடத்துல தேவர்கள் சொல்றா, சகா அப்படின்னு சொன்னதுனால, தோ சுபர்ணோன்னு புல்லிங்கத்துல சொன்னதுனால அங்க வேற ஏதோ பரமாத்மான்னு ஒண்ணு இருக்குன்றது இல்ல, அந்த பரமாத்மா நீதான். ஏன்னா நீ மாயா சக்தி. சக்திங்கிறது சக்தி மதோகோ அபேதம் இல்லையா. பரபிரம்மத்தினுடைய சக்தியாக இருக்கிறது இந்த ஜெகஜீவனியா இருக்கிற மாயா சக்தி. சோ இந்த சக்திங்கிறது பரபிரம்மத்தை காட்டிலும் வேற இன்னும் சொல்ல முடியாது, பரபிரம்மேன்னு சொல்ல முடியாது. அதே பரபிரம்மேன்னு வச்சுக்கலாம், வேறையா இல்லாததுனால பரபிரம்மேன்னு வச்சுக்கலாம். அப்ப இந்த மாயா சக்தி இருக்கும் பொழுதுதான் பிரதிபிம்பம் ஏற்பட போறது. சோ பரபிரம்மம் தான் மாயா சக்தியினால பிரதிபிம்பிக்கிறது இல்லையா. அதனால சொல்றான், தஸ்மாத் இந்த ரெண்டும் ஒன்னை விட்டு ஒண்ணு பிரியாததுனால சகாயம் துவாம் ஹித்வா, சகாவாக இருக்கக்கூடிய ஒன்னை விட்டுட்டு சிந்து கரிஷ்யத்தை வேற என்ன பண்ண முடியும்? உன் நினைப்பு இல்லாம, உன்னுடைய கண்ட்ரோல் இல்லாம நீதான் பிம்பம். ஜீவன் வெறும் பிரதிபிம்பம் தான். அவனுடைய ஆக்ஷன் அத்தனையும் உன்னுடைய பிம்பத்தை, உன்னுடைய மூமெண்ட்டை ஒட்டி தான் இருக்கு. நீ எப்படி நடத்துக்கிறியோ, அது நீ எப்படி எதிர்பார்க்கிறியோ, நீ எப்படி நடத்துறியோ அந்த மாதிரி தான் நடத்த முடியும். நீ கையை தூக்கினா, அதாவது கண்ணாடிக்கு எதிர்க்க நின்று நம்ம கை தூக்கினா கண்ணாடியில் இருக்கிற பிரதிபிம்பம் கை தூக்கப்படுது. ஸோ அதே மாதிரிதான் இங்கேயும் என்ன இருந்து எல்லாத்தையும் நம்மளுக்குள்ள இருந்து இயக்கிறது அம்பாள் தான். அந்தரியாமையா இருந்து எல்லாத்தையும் இயக்கிறது இல்லையா. அதனால துவாம் ஹித்வா கிண்ணு கரிஷ்யதி. ஆனா பாபாத்மா மந்தபாக்யோசு சுர மானுஷ யோனிஷு பிராபிய தேகே சுதுஷ்பிராபம் நஸ்மரேத்வாம் நராதமஹா. ஆனா என்ன ஆயிடுத்து? உன்னை விட்டுட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால யார் உன்னை நினைக்காம இருக்கானோ, உன்னை நினைக்காம இருக்கிறவன் உன்கிட்ட பக்தி பண்ணாம இருக்கிறவன் அர்த்தம். பாபாத்மா, பாபத்தினாலதானே பக்தி பண்ணாம இருக்க போறான். அவன் பண்ற பாபத்தினால அவன் பக்தி பண்ணாம இருக்க போறான். பாபாத்மா மந்த பாக்கியோசோ, அவனுடைய பாக்கியம் குறைச்சலா இருக்கு. அவனுக்கு லட்சம் இல்லை, அவனுக்கு அதிர்ஷ்டம் இல்லை, அவனுக்கு அனுகிரகம் இல்லை. அனுகிரகம் குறைச்சலா இருக்கிற காரணத்தினால, ஏன்னா அவன் பாவம் பண்ணதுனால அனுகிரகம் குறைச்சலா இருக்கு. அனுகிரகம் குறைச்சலா இருக்கிறதுனால பாபாத்மாவை மேல மேல என்ன பண்றான்? பாவம் பண்ணிட்டே இருக்கான். சுர மானுஷ யோனிஷு, எந்த யோனியில வேணா, எந்த இதுல வேணா பிறந்திருக்கட்டும், எந்த ஜென்மாவனா எடுத்திருக்கட்டும். பிராபிய தேகம் சுதுஷ்பிராபம். சுதுஷ்பிராபம் அதுல ததோ துர்நிஷ்பிரபதரம் அப்படின்னு இந்த பஞ்சாக்னி வித்தியில இதுல சொன்னாரு பாருங்க, சாந்தோக்கிய விஷ்ணு வித்தியில. அதாவது பாக்கி யோனிகளை காட்டிலும் மனுஷ யோனியே ரொம்ப விசேஷமா இருக்கிற யோனி அப்படின்னா, மனுஷியாதிகாரத்வாத் சாஸ்திரத்திய, நம்மளுக்கு நல்லது கெட்டதை தெரிஞ்சுக்கிறதுக்கு, நம்ம நல்ல வழியில போறதுக்கு, புண்ணியங்களை பண்றதுக்கு, பாபங்களை விளக்கிறதுக்கு சாஸ்திர ஞானம் போகணும். அதாவது இப்ப கூட நம்ம லோகத்துல பார்த்தோம்னா கூட நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்றது சட்டங்கள் தான் இல்லையா. சட்டத்தின் பிரகாரம் நம்ம நடந்துட்டோம்னா, சட்டத்துல சொல்லியிருக்கிற விஷயத்தின் பிரகாரம் நடந்துட்டோம்னாக்க ப்ராப்ளம் இல்லாம, அதாவது யூ பே யுவர் டாக்ஸ் அண்ட் ஹோல்ட் யுவர் ஹெட் ஹை அப்படிங்கிற பாருங்க.
அந்த மாதிரி நம்ம தப்பு பண்ணாம இருந்தோம்னா தைரியமா தலை நிமிர்ந்து இருக்கலாம். தப்பு பண்ணும்போது எந்த நிமிஷத்துல என்ன நடக்குமோ, யார் வந்து பிடிப்பாளோன்னு பயத்துல இருந்து என்ன பண்ண வேண்டியிருக்கு, அண்ணோட நாலா பக்கமும் திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருக்க வேண்டியிருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லாமல் நம்மளுக்கு சாஸ்திரம் என்ன பண்றது, எது ரைட்டு, நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி தருது. சாஸ்திரம் நம்மளை பார்த்துதான் பேசுறது, வேற யாரை பார்த்தும் பேசல. அதாவது மத்த வகையா இருக்கக்கூடிய ஜீவர்கள், பசு பட்சிகளை பார்த்து சாஸ்திரம் பேசல. சாஸ்திரம் பேசுறது மனுஷனை பார்த்துதான். மனுஷனாலதான் சாஸ்திரத்தை புரிஞ்சுக்க முடியும். சாஸ்திரத்தை புரிஞ்சுட்டு சாஸ்திரத்தை பிரகாரம் நடந்துக்க முடியும். சாஸ்திரத்தை பிரகாரம் நடந்துட்டு தன்னுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டு நல்ல வழியில போறதுக்கு சூஸ் பண்ண முடியும். அந்த சூஸ் பண்ணக்கூடியதான ஒரு சாய்ஸ் இருக்கு பாருங்க, அது மனுஷ ஜென்மால மட்டும்தான் இருக்கு, பாக்கி ஜென்மாக்கள்ல கிடையாது. பாக்கி ஜென்மா என்ன ஆகும், சரீரம் எதை எதிர்பார்க்கறதோ, சரீரத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் நடத்திட்டு போயிட்டு இருக்க முடியுமே ஒழிய அவன் நல்லது கெட்டதுன்னு பார்த்து எதிர்பார்த்து நடந்துக்கிறது கஷ்டம். அதுலயும் சில ஜென்மாக்கள் வந்து என்ன ஆகும், ஏதோ பண்ண ஒரு புண்ணிய விசேஷத்தினால ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய கொஞ்சம் நல்ல சம்ஸ்காரம் இருக்கு, புறத்தியாருக்கு ஹெல்ப் பண்ணணும், அது நல்ல வழியில போனோம் அப்படிங்கிற சம்ஸ்காரம் இருக்கு. அந்த சம்ஸ்காரம் இருக்கிறதுலாம் புராணங்கள் சொல்றது. அப்படிப்பட்ட சம்ஸ்காரத்தினால சில பசுபட்சியாதி விசேஷங்களும் கூட என்ன ஆகும், நல்ல வழிக்கு போறதுக்கு ஏதோ ஒரு விதத்துல அதுகளுக்கு அதனுடைய சம்ஸ்காரம் ஹெல்ப் பண்றது. இருந்தாலும் தெரிஞ்சுட்டு யோசிச்சு புரிஞ்சுட்டு நடந்துக்கிறதுங்கிறது மனுஷனுக்கிட்டதான் இருக்கு. அதனாலதான் பாபாத்மா சுதுஷ்பிராபம், வெறும்னு துஷ்பிராபம் மட்டும் இல்ல, சுதுஷ்பிராபம் மிக 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 அரிதாக கிடைத்திருக்கு அரிதான இந்த மனுஷ சரீரத்தை அடைந்து நஸ்மரேத்வாம் நராதமகா, உன்னை நினைக்காமல் இருப்பானே யாகில், உங்ககிட்ட பக்தி பண்ணாமல் இருப்பானே யாகில். எப்படி மனசா கர்மனா வாச்சா, உன்னை பக்தி பண்றதுன்னா ஏதோ சும்மா போற போக்குல எப்போ நினைச்சுக்கிறதுங்கிறது இல்ல. அவன் திரிகரணங்களாலையும், மனசு வாக்கு கரணங்கள் சரீரம் அப்படிங்கிற 3 கரணங்களாலையும் சதா உன்னை நினைச்சுட்டே இருக்கணும். அதனால அந்த மாதிரி நினைக்காமல் இருக்கணும். குருமகா, அவனை பத்தி நம்ம என்ன சொல்லுவோம், என்ன சொல்றதுக்கு இருக்கு, சத்தியம், இதுதான் வாஸ்தவமான விஷயம், கவனிக்கணும்னு. சுகேவா யதவா துக்கே துவம்ன சரணம் அத்புதம் பாதின சததம் தேவி சர்வை ஸ்தவ வராயுதை. சுகத்திலையும் துக்கத்திலையும் நீதான் எங்களுக்கு சரணம், எங்களுக்கு சுகத்தை கொடுக்கறது நீதான், துக்கத்தை கொடுக்கறது நீதான், எல்லா காலத்திலயும் எங்களுக்கு சரணமா இருக்கிறது நீதான். அதனால பாதின சத்தம், எங்களை நீ எப்பொழுதும் காக்கணும், சர்வைகி வராயுதை, உங்களுடைய உயர்ந்த ஆயுதங்களாலே எங்களை எப்பொழுதும் காக்க வேண்டும்னு பிரார்த்திச்சுக்கிறார். அந்நிதா சரணம் நாஸ்தி தொத்பாதாம்புஜ ரேணுகா. உன்னுடைய திருவடி தாமரைகள்ல இருக்கிற துகள்கள் இருக்கு பாருங்க, அந்த தூசிகளை காட்டிலும் வேற எந்த இடத்துலயும் சரணத்துக்கு எங்களுக்கு அந்நிதா சரணம் நாஸ்தி அப்படின்னு இல்லையா? அதே மாதிரி வேற வழி கிடையாது, எங்களை காப்பாத்துறவா வேற யாரும் கிடையாது, நீதான் காப்பாற்றணும் தேவர்களாம் பிரார்த்திக்கிறார். வியாசரதை முடிக்கிறார். ஏவம் சுதா சுதை தேவி தத்திரைவ ஆந்தரதீயத. அந்த மாதிரி தேவர்களால துதிக்கப்பட்ட தேவி என்ன பண்ணா, சற்று அந்த இடத்துல இருந்து அந்தர்தியானம் ஆயிட்டா. விஸ்மயம் பரமம் ஜுக்முகோ தேவாஸ்தாம் தீட்சி நிறுத்ததாம். அவள் அந்த இடத்துல இருந்து எந்த விதமான பதிலும் சொல்லாம, எந்த ரியாக்ஷனும் இல்லாம அந்த இடத்துல இருந்து சட்டுன்னு நகர்ந்துட்டதை பார்த்த உடனே தேவர்களுக்கு தான் பரம ஒரு ஆச்சரியம். இப்படி வந்தா வந்து காப்பாத்திட்டு உடனே எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாம சட்டுன்னு கிளம்பிட்டா பத்தியா அப்படிங்கிற மாதிரி தேவர்களுக்கு ஆச்சரியம். மகிஷாசுரன் போன உடனே லோகம் எப்படி நல்லா இருந்தது, நெக்ஸ்ட் சாப்டர்ல லோகம் எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வர்ணிக்கிறார் வியாசர். கிட்டத்தட்ட ராமராஜ்யம்னா எப்படி இருக்கும், ஒரு ராஜ்யம், நல்ல ராஜ்யம் எப்படி இருக்கும், அந்த நல்ல ராஜ்யத்துல இந்த மகிஷாசுரன் போன்ற ஒரு அசுரர்கள் வரதுனால எப்படி அந்த ராஜ்யங்கள் வந்து அந்த மாதிரி நடக்காம ஜனங்கள் அவ்வளவு பேருக்கும் கஷ்டத்தை கொடுக்கறதா அமையிறது அப்படின்னு ஜனமேஜயன் மேல கேட்கிறான். அதாவது இந்த மாதிரி சரித்திரங்களை கேட்க கேட்க எனக்கு வந்து இன்னும் கேட்கணும்ன்ற ஆசை மேல ஏறுறது. அதாவது கதை கேட்டாச்சு போறோம் அப்படின்னு அலுப்பு தட்டல்ல, அம்பாளுடைய பெருமையை இன்னும் மேல மேல கேட்டுக்கணும், மேல மேல தெரிஞ்சுக்கணும். இன்னும் யார் யாரெல்லாம் வந்து அம்பாளால காப்பாற்றப்பட்டார்கள், எந்தெந்த சமயத்துல தேவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள், இன்னும் என்னென்ன அசுரர்கள்லாம் சம்ஹாரிக்கப்பட்டா அம்பாளுடைய பெருமை என்ன, அவ எப்படி எல்லாம் தன்னுடைய இதை காமிக்கிறா, மகிமையை குளோரியை வெளிப்படுத்துறா அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஜனமேஜயன் பிரார்த்தனை பண்றான். அந்த ஜனமேஜயனுடைய பிரார்த்தனையை நெக்ஸ்ட் அத்தியாயம் ஆரம்பிக்கிறது, 20வது அத்தியாயம். ஜனமேஜய உவாச அதாத்புதம் வீக்ஷ முனே பிரபாவம் தேவியா ஜெகத் சாந்திகரம் பரஞ்ச சொல்றான். இதான் முக்கியமான விஷயம். முக்கியமான விஷயம் தான் அவன் சொல்றதுல வந்து பாயிண்ட் என்னன்னு. அத்புதம் வீக்ஷ முனே பிரபாவம். அத்புதம்னாக்க
மற்ற இடங்கள்ல பார்க்க முடியாத, வேற விஷயங்கள்ல வேற பாக்கி பேருடைய சரித்திரத்துல பார்க்க முடியாத அற்புதம், எதிர்பார்க்கவும் முடியாத சஸ்பென்ஸ் ஃபீல்டு த்ரில்லர்னு சொல்றோம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி அம்பாளுடைய இது இருக்கு. மகிமை எப்படி இருக்கு? ஒரு சஸ்பென்ஸ் ஃபீல்டு த்ரில்லர் மாதிரி. அற்புதம் தீட்சிய முனே பிரபாவம் தேவியாக. ஆனா அதனுடைய பலன் என்ன? ஜெகத் சாந்திகரம். ஜெகத்துக்கு சாந்தி. உண்மையில சாந்தி இருந்தா தான் ஜெகத் வந்து முழுக்க முழுக்க பீஸ்ஃபுல்லா இருந்தா தான் நாட்டினுடைய டெவலப்மெண்ட் இருக்கும். ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட்ங்கிறது ஒரு கம்ப்ளீட் பீஸ், அது ப்ரிவைல் ஆனாதான் இருக்க முடியும் இல்லையா? எல்லா இடத்துலயும் ஒரு சண்டையும் தகராறும், ஒரு ஆங்ஸைட்டி, ஜனங்களுக்கு இது நடக்குமோ நடக்காதோ, நம்ம எதை இன்வெஸ்ட் பண்றோமோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரிட்டர்ன் ப்ராப்பரா இருக்குமோ இருக்காதோ அப்படின்ற ஒரு பயங்கள்லாம் இருந்துட்டே இருந்ததுன்னா ஜனங்களால வந்து டெவலப்மெண்ட்டுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ண முடியுமோ? அதனால ஜனங்களுடைய அதாவது ஜெகத்தினுடைய டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியமா இருக்கக்கூடியது பக்தி எல்லாம் பண்றது, கோவில் நடக்கிறது, பூஜைகள் எல்லாம் நடக்கிறதுனா கூட முழுக்க சாந்தி வரும். ஸோ அம்பாளுடைய மகிமைங்கிறது அந்த சாந்தியை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக வந்திருக்கு. ஜெகத் சாந்திகரம் பரஞ்ச, அது மிக உயர்ந்ததானது. அம்பாள் எஸ்டாப்ளிஷ் பண்ற சாந்திங்கிறது இல்லையா, டெம்பரரியா ஏதோ ஒரு ரீஜன்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய சாந்தி இல்லை, ஆல்ரவுண்ட் பீஸ்ஃபுல்னஸ். அம்பாள் எஸ்டாப்ளிஷ் பண்றதுங்கிறது திருப்பியும் இன்னொரு வாட்டி அவன் தேர்ந்து அந்த ப்ராப்ளம் வராத, யார் தேர்ந்து அந்த ஒரு ப்ராப்ளம் வந்ததோ அந்த ப்ராப்ளத்தை அவன் தேர்ந்து ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் பாக்குற மாதிரி, அந்த மாதிரி அவன் தேர்ந்து அந்த இடத்த வராத மாதிரி மிக உயர்ந்ததாக இன்னும், அதாவது எந்த விதமான ப்ராப்ளமும் பயப்படாம தைரியமா வந்து என்ன பண்ணலாம், தங்க காரியத்தை பார்த்துன்னு போலாம் அப்படிங்கிற மாதிரி ஜெகத் சாந்திகரம் பரஞ்ச. அப்படிப்பட்டது அம்பாளுடைய அற்புதமான பிரபாவம், அப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடியது. அதனால ராஜாவா இருக்கான் இல்லையா, அதனால அப்படி சாந்தியை எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய அம்பாளுடைய பிரபாவம் இருக்கு. ந திருப்திரஸ்தி த்விஜவர்ய திருண்வதா கதாமிருதம் தே முக பத்ம ஜாதம். உன்னுடைய வாயிலிருந்து வெளிப்படுற அம்பாளுடைய கதையை கேட்க கேட்க ந திருப்தி, கேட்டாச்சு போறோம் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்பாக்சன் வருதில்ல, அலுப்பு தட்டல்ல, மேல மேல கேட்கணும்ன்ற ஆசை வருது. ந திருப்தினாக்கா அலுப்பு இல்லைன்னு அர்த்தம். அதாவது சாட்டிஸ்பாக்சன் ஆகலைன்னா அலுப்பு தட்டாம மேல கேட்கணும். வான்யாம் சக்ருஷ்ச கிம் தேவ புரோகமாஸ்தே அந்தர்விதாயம் ச பவான்யாம். அம்பாள் அங்கிருந்து அந்தர்தியானமான உடனே தேவ புரோகமாக, தேவர்கள் புரோதஸ்த பிரகஸ்பதி போன்ற அவளுடைய இருக்கா பாருங்க, அங்க இருக்கிற தேவ புரோகிதர்கள், அவர்கள் கிம் சக்ருஹா என்ன பண்ணாங்க, அம்பாள் திரோதானம்னு அவன் என்ன பண்ணா, தேவியா சரித்திரம் பரமம் பவித்ரம் துராபமேவால்ப புண்ணியி நராணாம். தேவியா சரித்திரம் பரமம் பவித்திரம், அம்பாளுடைய சரித்திரமானது மிகவும் பவித்திரமான மிகவும் புண்ணியமான சரித்திரம். துராபம் அல்ப புண்ணியி நராணாம், மிக குறைந்த புண்ணியங்களை செய்திருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்காளே அவர்களுக்கு துராபம் அடைவதற்கு அவ்வளவு எளிதானது அல்ல, அவர்களுக்கு கிடைக்காதது. கஸ்திருத்தி மாப்னோதி கதாமிருத்தேன பின்னோல்ப பாக்யாத் பட்டு கர்ண ரந்திரஹா. கஸ்திருப்தி கதாமிருத்தேன, இந்த கதையினால யாருக்கு திருப்தி, அதாவது யாருக்கு போரும் நினைச்சிட்டு போரும் கேட்டது போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு யார் எழுந்து போவா, யார் எழுந்து போவான்னா பின்னஹா அல்ப பாக்யாத் பட்டு கர்ண ரந்திரஹா. அல்ப பாக்யாத், யாருக்கு வந்து புண்ணியம் குறைச்சலா இருக்கோ அவனுக்குதான் அலுப்பு இதெல்லாம் வரும். உண்மையில நல்ல பாப்பம் புண்ணியம் பண்ணியிருக்கிறவன், நல்ல சம்ஸ்காரத்தை உடையவனுக்கு மேல மேல கேட்கணும்னு கேட்டுதான் இருப்பான். பீதேன ஏனா அமரதாம் பிரயாதி திக்தான்னரான் ஏன பிபந்தி சாதரம். இந்த கதையை கேட்பதனாலேயே, இந்த கதையினுடைய மகிமையினாலேயே அமரத்துவம், அதாவது மோட்சம் கிடைக்கும். யார் இதை கேட்காம இருக்காளோ, இதை கேட்கறதுக்கு யார் இன்ட்ரெஸ்ட் இல்லையோ, யார் இதை வந்து சாதரம் மிகுந்த ஆதரவுடன் இதை யார் கேட்பதில்லையோ, திக்தான், அவளை என்னன்னு சொல்றது, வேஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, திக்தான் அப்படின்னா வேஸ்ட் அப்படின்னு சொல்றது, அப்படிப்பட்ட மனிதர்கள் வேஸ்ட் அப்படிங்கிறார். லீலா சரித்திரம் ஜெகதம்பிகாயாக ரக்ஷான்விதம் தேவ மகாமுனினாம். தேவர்கள் மகாமுனிவர்கள் எல்லாரையும் ரட்சையை கொடுக்கக்கூடியது அம்பாளுடைய லீலையை காட்டுறது. சம்சார வார்த்தை சரணம் நரானாம். இந்த சரித்திரங்கள் சாதாரண சரித்திரங்கள் மட்டும் இல்ல, சம்சார வார்த்தையே, சம்சார சாகரம் இருக்க அதை தரணம், மனிதர்கள் அதை அதை கடப்பதற்கு, சம்சார சாகரத்துக்கு கடப்பதற்கு இது வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கு, அனுகூலமா. இதை கேட்கிறவாளுக்கு நல்ல சம்ஸ்காரங்கள் ஏற்பட்டு அம்பாள்கிட்ட பக்தி ஏற்பட்டு அவ என்ன பண்ணுவா, சம்சாரத்திலிருந்து விடுதலையும் அடைவா, மோட்சமும் அடைவா. கதம் கிருதஜ்ஞாகி பரித்யஜேயு, நான் சொல்றேன் கிருதஜ்ஞாகா, நன்றி உடையவர்கள். இந்த உலகம் இந்த அளவுக்கு காப்பாற்றப்பட்டிருக்கு, இந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னா அது அம்பாளுடைய அனுகிரகத்தினால்தான் இல்லையா.
அதனால அம்பாள்கிட்ட முழுக்க அந்த நன்றி விசுவாசத்தோட எல்லாரும் இருக்கணும் இல்ல. நன்றி உடையவர்களாக இருப்பவர்கள், நன்றி மறக்காதவர்கள் அம்பாள் சரித்திரத்தை எப்படி கேட்காமல் இருப்பார்கள், எப்படி விடுவார்கள்? கதம் பரிசுஜேயு முக்தாஸ்ட ஏதைவ முமுக்ஷவஸ்ட. அம்பாள் சரித்திரத்தை யார் கேட்பான்னா முக்தாஸ்ட முமுக்ஷவஸ்ட. முக்தர்களும் கேட்கறாங்க, முமுட்சுக்களும். முக்தர்கள் நாங்களாம் முக்தி அடைஞ்சாச்சு, ஜீவன் முக்தர்கள் நாங்க முக்தி அடைஞ்சாச்சு, இனிமே வேண்டாங்கிறது இல்ல. முக்தர்கள் தங்களுடைய இதெல்லாம் நல்லா இருக்கு பாருங்க. அதாவது அந்த கதி சாமானியாசன்ற சூத்திரத்துல இந்த விஷயங்களை சொல்லியிருப்பார். அதாவது எப்படி இருந்தாலும் நம்ம லோகத்துல இருக்கிற வரைக்கும் நம்ம இருந்துட்டு இருக்கிறதுனால புறத்தியாருடைய விவகாரங்கள்னால நம்மளுக்கு கொஞ்சம் இது வரலாம் இல்லையா, துக்கம் வரலாம் இல்லையா. அந்த துக்கமும் வராம நம்மளை காப்பாத்துறது இந்த மாதிரியான கதைகள். அதனால முக்தாஸ்ட முமுட்சவஸ்ட, அதாவது முமுட்சுக்கள் முக்தி அடையணும்னு அதுக்காக சாதனைகள் பண்ணிட்டு இருக்கிறவங்க. அதோட சம்சாரினகா, சம்சாரிகள் இந்த லோகத்துல இருக்கிறவங்க. ரோகயுதாஸ்ட கேசித்து, அதான் ரோகயுதாஸ்டன எல்லா வியாதி வந்தவா அத்தனை பேர் இந்த கதையை கேட்கறாங்கிறது இல்ல. யாருக்கு புண்ணியம் இருக்கோ, யார் இந்த கதையை கேட்கறதுனால வியாதி போனோம்னு இருக்கோ, அந்த மாதிரி ரோகயுதாஸ்ட கேசித்து. அதாவது எல்லா விதமான நிலைகள்ல இருக்கிறவங்களும் அம்பாள்கிட்ட பக்தி பண்றா, அம்பாள்கிட்ட வரா, அம்பாளுடைய கதையை அம்பாளுடைய பெருமையை கேட்கறான்னு இருக்கும். தேசாம் சதா ஸ்ரோத்ர புதைஷ்ட பேயம் சர்வார்த்ததம் வேதவிதோ வதந்தி. அவர்களும் இந்த ரெகுலரா கேட்கணும். வேதம் அறிந்த வேத பண்டிதர்கள் இது எல்லா விதமான பலனையும் கொடுக்க வல்லதாக அம்பாளுடைய பெருமையை பற்றி சொல்றாங்க. ததா விசேஷேன முனேன் நிருபானாம், அதோடு மட்டும் இல்ல, விசேஷேன முனேன் நிருபானாம். இந்த கதையானது விசேஷமா அரசர்களுக்கு மிகவும் ஏற்றது. தர்மார்த்த காமேஷு சதா ரதானாம். ஏன்னா அரசர்கள் என்ன பண்றா, ஜனங்களுக்கு ஓணுங்கிறதால தர்மம் அர்த்தம் காமம் இவைகளை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இவைகளை சமுதாயத்துல எல்லா ஜனங்களும் அடையறதுக்கு வழிகாட்டணும், அதுக்கான வழியை வகுத்து கொடுக்கணும், அது தடை இல்லாம இருக்கணும் இல்லையா. அப்படி அதுல ஈடுபட்டு இருக்கிற அரசர்களுக்கு இந்த கதைகள் மிகவும் ஏற்றது, மிகவும் பலனை கொடுக்கக்கூடியது. முக்தாஸ்ட யஸ்மாத் கலு தப்பிபந்தி கதம் பேயம் ரகிதைஷ்டு தேவ்யா. முக்தர்களும் முக்தர்கள் முக்தர்கள்னு சொன்னாக்க இந்த ஜீவன் முக்தர்கள்னு மட்டும் அர்த்தம் இல்ல. தர்மார்த்த காமத்திலிருந்து விடுபட்டு அதுல ஆசை இல்லாத வைராக்கியத்தை, பூர்ண வைராக்கியத்தையுடைய முக்தர்கள் முமுட்சுக்கள் எல்லாருமே, அவர்களுக்கும் இந்த கதை மிக விசேஷமாக ஏற்றது. அவர்களும் இதுல ஈடுபாடு காட்டுறாங்கன்னா அதுல இருந்து விடுபடாதவர்கள், அந்த தர்மார்த்த காமத்தோட இருக்கிறவங்க, அவளுக்கு இத பத்தி கேட்கணுங்கிறத நம்ம சொல்லவும் வேணுமா, அவளுக்கு மிகவும் தேவையா இருக்கு அப்படின்னா. ஏய் பூஜிதா பூர்வபவே பவானி. இந்த கதையை யார் கேட்க முடியும் அப்படின்னு ஜனமேஜன் சொல்றான். ஏய் பூஜிதா பூர்வபவே பவானி. முந்தின ஜென்மத்துல யார் அம்பாளை பூஜை பண்ணிருப்பாளோ, எப்படி பூஜை பண்ணிருக்கணும்? தற்குந்த புஷ்பைஷ்ட சம்பகைஷ்ட. குந்த புஷ்பைகி நல்ல மல்லிகை புஷ்பங்கள், சம்பக புஷ்பங்கள், இந்த மாதிரியான உயர்ந்த புஷ்பங்களாலே அம்பாளை சரி பூர்வ ஜென்மத்துல பூஜை பண்ணிருக்கக்கூடியவர்கள். அதோட பைல்வைகி தலைகி வில்வ தலங்களாலையும் தே புவி போக யுக்தாக கிருபாபவந்தி. அவர்கள் தான் பூர்வ ஜென்மத்துல நல்ல புஷ்பங்களால அம்பாளை பூஜை பண்ணிருக்கிறவங்க. இந்த ஜென்மத்துல என்ன பண்றாங்க, நல்ல போகங்களை அனுபவிக்கக்கூடிய ராஜாக்களாக பிறக்கிறார்கள். நல்ல ஞாபகம் வச்சுங்க, போகங்களை அனுபவிக்கக்கூடிய ராஜாக்கள் தான். ராஜாவா பிறந்துட்டு எதிரி ராஜா வந்து சண்டை போட்டு தோக்கடிச்சு இவனை காட்டுல அனுப்பிச்சிட்டான்னாக்க, இவன் காட்டுலயும் மேட்லயும் சாப்பிடறதுக்கு வழி இல்லாம இவன் பாட்டுக்கு அலைஞ்சிட்டு இருந்தான்னா ராஜான்னு சொல்லிட்டு என்ன பிரயோஜனம்? ராஜாவா இருக்கிறவன் ராஜபோகத்தை அனுபவிக்கக்கூடியவனா இருக்கணும் இல்லையா. சோ அப்படி ராஜபோகத்தை அனுபவிக்கக்கூடிய ராஜாவா இருக்கிறான். வெறும் ராஜான்னு பேருக்கு ராஜாவா இல்ல, இப்பேட் ராஜான்னு சொல்ற பாருங்க, ஆடுதல் ராஜா அப்படின்னு. அந்த மாதிரி வெறும் பேருக்கு ராஜாவா இருக்கிறவன் இல்ல, ராஜபோகத்தை அனுபவிக்கக்கூடிய வாஸ்தவத்திலே பவருடைய ராஜா. அவன் என்ன பண்றான் அப்படின்னா, பூர்வ போகத்துல அதாவது முந்தின ஜென்மாவில அம்பாளை நல்ல புஷ்பங்களாலையும் நல்ல பில்வ தலங்களாலையும் அம்பாளை பூஜை பண்ணிருக்கணும் அப்படின்னா. ஏ பக்திஹீனா சமபாக்கிய தேகம் ஏ மானுஷம் பாரத பூமி பாகே. அது மட்டும் இல்ல, ஏ பக்திஹீனாக சமவாக்கிய தேகம் தம் மானுஷம் பாரத பூமி பாகே எயிர் நார்ச்சிதா தே தனதான்யஹீனாக ரோகான்விதாக சந்ததி வர்ஜிதாஸ்ட. ஒரு பவத்துல ஏதோ ஒரு விதத்துல ஏதோ கொஞ்சம் புண்ணியம் பண்ணிருக்கா, அந்த புண்ணியத்தினால இவங்க என்ன ஆகும், பாரத பூமியாக மானுஷம் தேவம். இந்த பாரத பூமியில, ஏன்னா பாரத பூமி தான் கர்ம பூமி, இங்கதான் கர்மாவை பண்ணி நம்ம நல்ல விதத்துல நம்ம டெவலப் ஆக முடியும். அதனால ஸ்பிரிச்சுவலா எவால்வ் ஆகிறதுக்கான ஒரு ஸ்டேட்டா சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட பாரத பூமியில சமவாக்கிய தேகம் மனுஷ தேகத்தை அடைஞ்சு அம்பாளை பூஜை பண்ணாம எய்கி நார்ச்சிதா அவர்கள் என்ன பண்ணாங்க, அப்படியும் இருக்காளோ
அவர்கள் தனதானிய ஹீனாக போகான்விதாக சந்ததி வர்த்திதாச்ச எல்லா விதமான கஷ்டத்தையும், அதாவது முக்கியமா இது ஒண்ணு சொல்றார், அதாவது ஏழையா பிறக்கிறதுங்கிறது பாவத்தினுடைய பலன்கிறது இல்ல. நம்ம அர்ஜுனன் இதுல கேட்கறான் இல்ல, பாவத்தினுடைய பலன்கிறது எல்லா இடத்துலயுமே சொல்ல முடியாது. ஏன்னா அர்ஜுனன் என்ன சொல்றான் கிருஷ்ணரை, அதாவது இந்த மாதிரி யோக பிருஷ்டகா, யோக பிருஷ்டனுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு பகவானை கேட்டான் தன்னுடைய சந்தேகத்துல. அதாவது இந்த ஜென்மத்திலையும் அவனுக்கு என்ன எடுத்து யோகத்தை ஃபாலோ பண்ணா இந்த ஜென்மாவில அவனுக்கு யோகம் சக்சீட் ஆகல. லௌகிகமா இருந்துட்டு இருந்தா லௌகிகமான சுகத்தையாவது அனுபவிச்சிருப்பான். யோகம் சக்சீட் ஆயிருந்ததுன்னா யோகத்தினுடைய ரிசல்ட் வந்திருக்கும். அவனுக்கு லௌகி இதுவும் இல்ல அதுவும் இல்ல அப்படின்னு ஆயிடுது இல்லையா, ஐகிகமும் இல்ல ஆமுஷ்மிகமும் இல்லைன்னு. சோ அவன் கிங்கதின் காம்கதின் கிருஷ்ண கச்சதி யோக பிரஷ்டகா காம்கதி என்ன வழி அடையறான் அப்படின்னா பகவான் ஒரே ஒரு வழிதான் சொன்னார், நகி கல்யாண கச்சது துர்கதின் தாத கச்சதி. கல்யாண கிருத்து, அதாவது கல்யாண கிருத்துன்னா இந்த மாதிரி யோகானுஷ்டானம் பண்றவன் அர்த்தம். பாக்கி பேரை பார்த்து கல்யாணம்னு சொல்லல, யோகானுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கிறவனை பார்த்துதான் கல்யாண கிருத்து அப்படின்னா. இந்த மாதிரி நல்ல வழியில போயிட்டு இருக்கிறவன் ஒருபோதும் அவன் என்ன பண்ண மாட்டான், தாழ்ந்து போக மாட்டான் அப்படின்னு அர்த்தம். சுச்சீராம் ஸ்ரீமதாம் கேகே யோக பிரஷ்டோ அபிஜாயதே அதுவா குலே மகதி சம்பவா. ஏழையா பிறந்தா கூட என்ன ஆகும், குலே மகதி சம்பவா, அவன் ஒரு பெரிய நல்ல வழியில போகக்கூடிய நல்ல வழியில போயிட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு அதுல சுகம் கிடைக்கும். அதாவது கிரியனை சொல்லுவான்னு கோட் பண்ணுவா பாருங்க, he will be a prince among the beggar or beggar among the princess. ஒரு பெரிய ராஜாவா இருந்த ராஜ குடும்பத்துல இருந்தா கூட ராஜ போகத்துல ராஜ சௌக்கியத்துல ஈடுபாடு இல்லாதவனாக பூர்ண வைராக்கியத்தை உடையவனாக எதுவும் தன்னதில்லை. விஜிலாயாம் பிரதீப்தாயாம் நமேத கிஜன பரத் ஜனகர் சொன்னார்னு, எதுவுமே தன்னது இல்லை தன்னுடைய சம்பந்தம் இல்லைன்னு விட்டேத்தியா எதிலையும் பற்று இல்லாம வைராக்கியத்தோட இருப்பான். இல்ல ரொம்ப ஏழையா இருந்தா கூட அதனால பாதிக்கப்படாதவனாக, அந்த கஷ்டத்தினால பாதிக்கப்படாதவனாக அவன் என்ன பண்ணுவான், டெஃபினட்டா டெவலப் பண்ணக்கூடியவனாக தன்னுடைய வைராக்கியத்தை டெவலப் பண்ணிட்டு மேல டெவலப் பண்ணிட்டு இருக்கிறவன, ஸ்பிரிச்சுவலா டெவலப் ஆகி மோட்சத்தை அடையிறதுக்காக ஞானத்தை அடையிறவனா இருப்பான். எல்லா விதத்திலையும் அவனுக்கு எங்கேயோ பணக்காரனோ ராஜாவத்துல இருக்கானோ எந்த இடத்துல இருக்கானோ அவனுக்கு ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்டுக்கு எந்த விதமான கஷ்டமும் ஏற்படாது, அவனுடைய ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் இருந்துட்டு இருக்கும் அப்படின்னு. ஆனா யாருக்கு பக்தி இல்லையோ, யாரு பக்தி இல்லாம ஏதோ ஒரு புண்ணிய வசத்தினால மனுஷ சரீரம் ஆக்கிருச்சோ அவனுக்கு என்ன ஆயிடும், இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்டுக்கான வசதி இல்லாமல் அவன் இந்த மாதிரி பாக்கி விஷயங்கள்ல ஈடுபட்டு லௌகிகமான சுகதுக்கங்கள்ல ஆங்ஸைட்டியில மாட்டிட்டு இருக்கிறவனா இருப்பான் அப்படிங்கிற. இவனுக்கு அந்த மனசுனால இருக்கக்கூடிய ஆங்ஸைட்டி கஷ்டங்கள் எதுவும் இருக்காது. பிரமந்தி நித்தியம் கில தாசபூதாக, அவர்களா என்ன ஆவாங்க, அதாவது தன்னுடைய சரீர யாத்திரையிலேயே புத்தி உடையவர்களாய் இதை எப்படி லீட் பண்றது, இது எப்படி மேனேஜ் பண்றதுன்னு அந்த எண்ணங்களையே உடையவர்களாய். தாசபூதாக சர்வீஸ், அதுலயே அவனுக்கு என்ன ஆகும், தன்னை டெவலப் பண்ணிக்கிறத விட தன் சரீரத்தை, அதாவது தன் சரீரம்னு ரெண்டு இருக்கு இல்லையா, அவன் தான்கிறத விட தன் சரீரம் தான் அவனுக்கு பிரதானமா இருக்கும். தன் சரீரத்தை எப்படி மெயின்டைன் பண்றதுங்கிறதே பெரிய நோக்கமா போயிடும். ஸோ பிரமந்தி நித்தியம் கில தாசபூதாக ஆக்ஞாகராக கேவல பாரவாகா, இந்த மாதிரிதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, யார் சொன்னதை கேட்போம், யார் நம்ம அடுத்த வேலை வழியை பார்ப்பா, அடுத்த வேலைக்கு நம்மளுக்கு யார் வழிகாட்டுவா அப்படின்னு பொறத்தியார அண்டி இருப்பவர்களாய், தான் தங்க காலில் நிக்கிறத விட, தான் சொந்த காலில் நிக்கிறத விட, தங்க வழியை தாங்க பாத்துக்கிறத விட பொறத்தியார் அண்டி இருப்பவர்களாய், பொறத்தியார் வழிகாட்டுவாளான்னு பார்த்துட்டு இருப்பவர்களாய் அப்படின்னு அர்த்தம். அதனால என்ன பண்ணார், திவாலிசம் சுவார்த்தபரா கதாதி, ஏன்னா தன் காரியம் எப்படி நடக்கும், அடுத்த வேலை சாப்பாடு கிடைக்குமா, அன்ன விசாரம் அதுவே விசாரம் சொன்னார் இல்லையா. அதாவது அந்த இது இருக்கு பாருங்க, மாம்ச மீமாம்சேன்னு ஆச்சாரியர் அந்த சதஸ்வகி சொன்னார் இல்லையா, அந்த மாம்ச மீமாம்சை தான் பிரதானமா இருக்கும். சோ திவானிசம் சுவார்த்தபரா கதாபி நைவாப்புனந்தி தியாதர பூர்த்தி மாத்திரம் ஔதர பூர்த்தி மாத்திரம், உதர பூர்த்தி மட்டும்தான், உதர நிமித்தம் பௌத்திருத வேஷான்னு அதுவே பிரதானமா இருக்கும் அப்படின்னா. அந்தாஷ்ட மூகா பகிராஷ்ட, அதாவது இவர்கள் என்னவாங்க, அந்தா மூகா பகிராக அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த தத்துவானுசந்தானம், ஜீவன் முக்தி விவேகம், இந்த மாதிரி விஷயங்கள்ல அந்த மூக்க பதிராங்கிற விஷயங்கள்லாம் பத்தி ஒரு பாயிண்ட் சொல்றார். எல்லாருமே அந்தர்களா இருக்கணும் அப்படின்னா, எப்படின்னா எதை பார்க்க கூடாதோ அந்த விஷயங்கள் நம்ம கண்ணில் படாதவதா, நான் கண்ணில் பட்டுடுத்து ஆனா பார்க்கல, அதை கவனிக்கல, நான் அதை நோட் பண்ணலேங்கிறது இல்லை,
அது என் கண்ணுல விழாத மாதிரி. எப்படி வந்து ஒரு கண் இல்லாதவனுக்கு ஒரு வஸ்து கண்ணுல விழவே போறது இல்லையோ, அந்த மாதிரி அந்த காந்திஜியோட குரங்குன்னு சொல்ற பாருங்க, அந்த மாதிரி நம்ம வந்து தப்ப பார்க்க கூடாதுங்கிறது இல்ல, நம்ம தப்பு நம்ம கண்ணுல விழவே விழாத மாதிரி நம்ம என்ன பண்ணணும், அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து என்ன பண்ணணும், அமைச்சுக்கணும். அந்த மாதிரி வாழ்க்கையை அமைச்சிக்கலன்னா அவர்களுடைய நிலைமை என்ன ஆகும்? நல்ல விஷயங்களுக்கு அந்தாமுக்காக, அவ்வளவுதான். நல்லதுக்கு அவர்கள் என்ன ஆகும், நல்லது அவர்களுக்கு தெரிய போறது இல்ல, நல்லது காதுல விழ போறது இல்ல, நல்லதை பேச போறது இல்ல. நல்ல வழிக்கு போறது அத்தனையும் அவர்களுக்கு என்ன ஆயிட போறது, அடைச்சிட போறது. இவர்கள் வந்து என்ன ஆயிடுவாங்க, நல்லவர்களா இருக்கிறவங்க, பக்தி உள்ளவர்களா இருக்கிறவங்க, கெட்ட விஷயங்களுக்கு இந்திரியங்கள் செயல்படாது, நல்ல விஷயங்களுக்கு இந்திரியங்கள் செயல்படாது. முன்னேறது, டெவலப் ஆறது, தங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுங்கிறது அவளுக்கு பாசிபிளா இல்லாத போயிடும். அந்தாஷ்ட மூகா பதிராஷ்ட கஞ்சாகா குஷ்டான்விதா ஏ விபுவி துக்கபாஜகா, பலவிதமான துக்கங்கள் தத்ரானுமானம். சோ இந்த துக்கத்தை அனுபவிக்கும் போது இந்த துக்கத்தை அனுபவிக்கிறதுடைய காரணம் என்னன்னு நம்ம யோசிச்சோம்னாக்க, கபிபிர் விதேயம் நாராதிதா தை சதம் பவானி, அம்பாள் அவங்களால உபாசிக்கப்படல அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால என்ன, அம்பாள் உபாசிக்கப்பட்டா ஒவ்வொருத்தனும் அம்பாள் என்ன பண்றா, தன் காலில் நிற்கும்படி, தன் வழியை பார்த்துக்கும்படி, தன் வழி நல்ல வழியா பார்த்துட்டு போற மாதிரி பண்றா அப்படின்னா. ஏ ராஜபோகான்வித திருப்தி பூர்ணாக சம்சேவியமானா பகுபிர் மனுஷீகி திருஷ்யந்தி ஏவா விபவை சமேதாக தை பூஜிதாம்பே தியனுமேயமேவ. இந்த மாதிரி ராஜபோகத்தோடு கூடியவர்கள் அம்பாளை பூஜை பண்ணா, பல விதமான ஜனங்களால அனுசரிக்கப்பட்டவர்கள், பல விதமான ஜனங்களால ஆதரிக்கப்படுறவர்கள், இல்ல அவர்கள் அண்டி இருப்பவர்கள் அம்பாளை பூஜித்திருப்பார்கள் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா. தஸ்மாத் சத்தியவதி சூனோ, சத்தியவதியினுடைய மகனான வியாசரே, தேவியா சரித்தம் அனுத்தமம், தேவியா சரித்தம் உத்தமம், தேவியினுடைய உத்தமமான சரித்திரத்தை கதையசிய கிருபான் கொடுத்துவா தயாவானசி சாம்பிரதம், நீர் மிகுந்த கருணை உள்ளவர், அதனால மிகுந்த கருணையோட தயையுடன் எங்களுக்கு அந்த கதையை சொல்லணும், மேல மேல சொல்லணும்னா. அத்வாதம் மகிஷம் பாபம் சுதா சம்பூஜிதா சுரேகி சோகதாசா மகாலட்சுமி, அந்த மகாலட்சுமி மகிஷாசுரனை கொண்டு தேவர்களை காப்பாற்றிட்டு எங்க போனா, சர்வ தேஜ சமுத்பவா, எல்லா தேவர்களுடைய தேஜஸ், எல்லா தேவர்களுடைய சக்தியிலிருந்தும் ஆவிர்பவித்த அந்த மகாலட்சுமி எங்கு சென்றாள்? கதிதம் தே மகாபாக கதா அந்தர்தான மாசுதா, அவள் அந்தர்தியானத்தை அடைந்தாள்னு சொன்னேள். சொர்க்கேவா மிருத்யுலோகேவா சம்ஸ்திதா புவனேஸ்வரி. இப்போ அதாவது நம்ம கதை முடிஞ்ச உடனே இந்த ஊர்லயே இருந்து எல்லா ஜனங்களுக்கும் இனிமே கலிகாலம் முடிகிற வரைக்கும் எல்லா ஜனங்களுக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு அவ்வளவு பேருக்கும் நம்ம வந்து அனுகிரகம் பண்றா, அந்த மாதிரி அனுகிரகம் பண்ணணும்னு நம்ம பிரார்த்தனை பண்றான்னு கேட்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி சாதாரணமா தேவி வந்து என்ன பண்றா, ஒரு இடத்துல இருந்துட்டு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றாங்கிறத பார்த்திருக்கோம். இந்த இடத்துல என்ன பண்ண, அந்தர்தானம் ஆயிட்டான்றது மட்டும் சொல்லியிருக்காரு. அவ எந்த இடத்துல இருக்கா, அவளை பாக்கி ஜனங்கள், பாக்கி மனுஷர்கள் அம்பாளை வந்து பிரார்த்தனை பண்ணணும், உபாசனை பண்ணணும்னா எந்த இடத்துல எப்படி உபாசனை பண்றது, எங்க போய் பாக்குறதுங்கிற விஷயங்களை சொல்லலையே. அதனால எங்க அந்தர்தியானமானா, எப்படி போனா, எந்த இடத்துல இருக்கா, அவ எந்த இடத்துக்கு போய் சேர்ந்து. சாதாரணமா தன்னுடைய அவதார காரியம் முடிஞ்ச ஏதோ ஒரு இடத்துல நான் இனிமே இங்கேயே இருந்துன்னு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றேன்னு சொல்றதை கேட்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி எங்கேயாவது இருக்காளான்னா, சொர்க்கேவா மிருத்யுலோகேவா சம்ஸ்திதா புவனேஸ்வரி, புவனேஸ்வரியான அம்பாள் எந்த இடத்துல இருக்கா, சொர்க்கத்துல இருக்காளா இல்ல பூலோகத்துல இருக்காளா? நயம் கதாவா தத்ரைவா வைகுண்டேவா சமாசிரிதா, இல்ல வைகுண்டத்துக்கு போயிட்டாளா, அதுவா ஹைமசைலம்சா, ஹைமசைலம்னாக்க மேருமலைன்னு சொல்லலாம், ஹிமவத் பர்வதம்னு சொல்லலாம். தத்துவமே வதாதுனா, எனக்கு அந்த இடம் எங்க இருக்கா, என்ன எதுங்கிறது சொல்லுங்கோ அப்படின்னு ஜனமேஜயன் கேட்கிறார். வியாசர் சொல்றார், பூர்வம் மயாத்தே கதிதம் மணித்வீபம் மனோகரம். முன்னாடி இந்த இது ஆரம்பத்துல, அதாவது முதல் ஸ்கந்தத்துல வந்து இந்த சிருஷ்டி ஆரம்பிக்கிறதையும் மணித்வீபம்னு ஒரு இடத்தை பத்தி சொன்னேன் இல்லையா? கிரீடாஸ்தானம் சதா தேவியா வல்லபம் பரமம் ஸ்மிருதம். அதுதான் வந்து தேவி எப்பொழுதும், தேவிக்கு மிக பிரியமானதும் அவளுடைய விகாரத்துக்கு ஏற்றதுமான ஸ்தானம் அந்த மணித்வீபம்னு பேரு. எத்திர பிரம்மா ஹரிஸ்தானு ஸ்ரீபாவம் தே பிரபேதிரே. பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரும் அந்த மணித்வீபத்துக்குள்ள போகும்போது என்ன ஆயிட்டாங்க, அம்பாளுடைய பக்தர்களா இருந்தாங்க. அங்க வந்து சுதந்திரமான புருஷாலா நிக்க முடியல, அங்க சுவாதந்திரியம் இல்ல. அதனால ஸ்ரீபாவம் பிரபேதிரே, அங்க போய் அவளும் என்ன பண்ணா, ஸ்ரீத்துவத்தை அடைந்து விட்டார்கள், ஸ்திரீயாக மாறிவிட்டார்கள் சொன்ன இல்லையா? புருஷபாவம், புருஷத்துவம் புனப்பிராப்பிய சுவானி காரியானி சக்திரே. பிறகு அந்த தீபத்திலிருந்து வெளியில வரும்போது தங்களுடைய புருஷபாவத்தை அடைந்து தங்களுடைய இதுக்கு கைலாச வைகுண்டாதி ஸ்தானங்களுக்கு வந்து சிருஷ்டி இத்தியாதி காரியங்களை பார்க்க ஆரம்பிச்சான்றது சொன்ன இல்லையா? அப்படின்னு வியாசர் அவனை ஞாபகப்படுத்துறார் ஜனமேஜயனுக்கு. அந்த மணித்வீபம் எங்க இருக்கு? சுதா சிந்து மத்தியஸ்தி தீபம் பரமசோபனகா. அது வந்து அமிர்த சாகரத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு தீவு.
நானா ரூபை சதா தத்திர விகாரம் குருதே அம்பிகா. அந்த இடத்துல அம்பிகா பல வடிவங்களை எடுத்துட்டு என்ன பண்றா, அங்கதான் அவ விகாரம், அங்கதான் அவளுடைய நடமாட்டங்கள் அந்த இடத்துலதான் இருக்கு. சுதா சம்பூஜிதா தேவேகி சாதத்திரைவ கதா சிவா. தேவர்களால் ஸ்துதிக்கப்பட்டவர்கள் அங்குதான் சென்றாள். எத்திர சங்கிரீடத்தே நித்தியம் மாயாசக்தி சனாதனி, என்றும் இருக்கக்கூடிய மாயாசக்தி அங்கதான் இருக்கா. தேவாஸ்தாம் நிர்கதாம் வீக்ஷிய தேவியும் சர்வேஸ்வரியும் ததா ரவி. அப்புறம் தேவர்கள் அவ கிளம்பிட்டான்னு பார்த்த உடனே ரவி வம்சோத்பவம் சக்ருஹு பூமிபாலம் மகாபலம் அயோத்தியாதிபதி வீரம் சத்ருகுன் நாம பார்த்திகம். அயோத்திக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சத்ருக்னன் அப்படிங்கிற அசுரனை மகிஷாசுரன் ஸ்தானத்துல, மகிஷாசுரன் எந்த ராஜ்யத்திலிருந்து ஆண்டு வந்தானோ அந்த இடத்துல ரவி வம்சோத்பவம் சூரிய வம்சத்துல வந்து அயோத்தியாதிபதியான சத்ருகுணன்ற ராஜாவை பூமிபாலம் சக்ருஹு அவனை அரசனாக செய்தார்கள். சர்வ லட்சண சம்பன்னம், அவன் மகாபலம், எல்லா லட்சணங்களையும் கொண்டவன். மகிஷஸ்ய ஆசனேசுதே, மகிஷனுடைய ராஜ்யத்துல சிம்மாசனத்துல. தத்வா ராஜ்யம் ததா தஸ்மை தேவா இந்திர புரோகமாக, அவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டு இந்திரன் முதலியவர்கள் தொகுயீகி வாசனீகி சர்வே ஜக்குஸ்மான் ஞாலயானிட்ட, அவர்கள் தங்களுடைய இடத்துக்கு தங்களுடைய நாட்டுக்கு, அதாவது இந்திரன் வந்து அமராவதி அப்படிங்கிறதுக்கு அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய ஊருக்கு போனாங்க. தேஷு தேஷு தேவேஷு பிருத்திவியா பிருத்திவிபதே தர்மராஜ்யம் பபுவாத பிரஜாஸ்து சுகினஸ்ததா. இதுதான் இதுக்கு மேலதான் தர்மராஜ்யம் ராமராஜ்யம்னா என்னங்கிறத வர்ணிக்கிற. கதேஷு தேஷு தேவேஷு பிருத்திவியாம் ஹே பிருத்திவிபதே ஜனமேஜேனே பிருத்திவியாம் தர்மராஜ்யம் பபுவாத, தர்மராஜ்யம் தார்மீகமாக நடக்கக்கூடிய ராஜ்யம் நடந்தது இந்த சத்ருகனுடைய இதுல. பிரஜாஸ்து சுகினஹா, தார்மீகமான ராஜ்யம்னா எல்லாரும் ஒத்தர், அதாவது ஜங்கிள் ராஜ்யம் சொல்ற பாருங்க, மைட் இஸ் ரைட் அப்படின்னு ஒருத்தர் அடிச்சு தங்க சௌரியத்தை மட்டும் பாத்துக்கிறதுன்னு அந்த மாதிரி இல்லாம எல்லாரும் சௌக்கியமா இருக்கிற மாதிரி எல்லாரும் ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணின்னு போற மாதிரி. பிரஜாஸ்த சுகினஹா பர்ஜன்ய காலவருஷீச்ச, பர்ஜன்ய காலவருஷி, காலத்துல மழை பெஞ்சது, இந்த மாதம் மும்மாரின்னு காலத்துல மழை பெஞ்சது. தரா தானிய குணாவிரதா, தரா பூமி தானிய, அதாவது இந்த தாவின்னு சொல்லுவோம் பாருங்க, இந்த நெல்லு விளையும் போது சமயத்துல உள்ளுக்குள்ள நெல்லு மேல இருக்கும், உள்ளுக்குள்ள அரிசி இருக்காது, அரிசி பிடிச்சிருக்காது, அரிசி பிடிச்சாலும் ரொம்ப பாலா இருக்கும், அந்த அரிசி சக்தி உடையதா இருக்காது. அந்த மாதிரி ப்ராப்ளமேட்டிக்கா, அதாவது விளையிறது வந்து நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு நியூட்ரியன்டான தானியங்கள் கிடைக்குமா இல்லாம இருக்கும். அந்த மாதிரி இல்லாம தரா பூமி வந்து என்ன ஆகும், அதோடு மட்டும் இல்ல, நீங்க சாதாரணமா சில நாடுகள்ல பாத்தீங்கன்னா நம்ம பயிர் விளையும் போது என்ன ஆகும்னா, இப்ப நம்ம இந்தியாவில வந்து வருஷம் நம்ம பயிர் பண்றோம், அதுவும் முக்கியமா சில இடங்கள்ல 3 போகம், அந்த வருஷம் முழுக்க 365 நாள் ஏதாவது பயிர் மாத்தி பண்ணிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு வேணுங்கிற பயிரையும் அந்த பயிர் வந்து சக்தியோட இருக்கிற மாதிரி கொடுக்கறதா பூமி சிறந்த வளத்தை கொண்டிருக்கு. அதுதான் முக்கியம். சில ஊர்ல என்ன பண்ண வேண்டியிருக்கோம்னாக்க, நம்ம ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இல்ல 3 வருஷம் பயிர் விளைஞ்சிருக்குன்னா 1 வருஷம் அதை வந்து என்ன பண்ணணும்னா பாலாவோ விட்டுடணும், அதாவது தரிசா விட்டுடணும். விட்டாதான் அந்த வளத்துக்கு வந்து பூமி வந்து என்ன பண்ண முடியும்னா தன்னுடைய வளத்தை வந்து டெவலப் பண்ணிக்கும். அது ரிகுபரேட் பண்ணாவிட்டு திருப்பியும் அதுல பயிர் பண்ண முடியும், ரிகுபரேட் பண்ணலன்னா பண்ண முடியாது. இந்தியா அந்த மாதிரி இல்ல, மிகுந்த வளம் பொருந்திய பூமியா இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். கம்ப்ளீட்டா அது என்ன ஆகும், கண்டினியூஸா இயர் ஆஃப்டர் இயர், டே ஆஃப்டர் டே என்ன பண்றது, தன்னுடைய வளங்களை பூமி நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்கா. அதனாலதான் பிருத்துங்கிற ராஜா அந்த பிருத்திவின்னு பூமியை வளத்தை பெருக்கினான் அப்படின்னு அந்த பாகவதத்துல அந்த கதையை பாக்குறோம் இல்லையா. தரா தானிய குணாவிரதா, அந்த தரா பூமியானது தானியங்களுடைய குணம் எவ்வளவோ, மல்டிபிளிகேஷன் ஆஃப் தானியா, குணான்னு சொன்னா மல்டிபிளிகேஷன், அதனுடைய குணம், 2 அர்த்தமும். ஸோ நியூட்ரியன்டான நல்ல சத்தான தானியங்களை கொண்டதாகவும் இருக்கும், அதிகப்படியான தானியங்கள் ஈல்டும் ஜாஸ்தியா இருக்கிறது, அதனால சூழப்பட்டதா இருந்தது பூமி. பாதப்பாக பல புஷ்பாட்டியாக, மரங்களும் என்ன எடுத்து, அதாவது சில மரங்கள் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ஈல்டு இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் எல்லாமே புஷ்பங்களும் பழங்களையும் ரெகுலரா கொடுத்துட்டு இருந்தது, இலைகளையும் நிறைய இருக்கு. பல புஷ்பாட்டியாக பபூஹு சுகதா சதா, எல்லாருக்கும் சௌக்கியமா இருந்தது. காவஸ்ட க்ஷீர சம்பன்னாக கடோத்னியா காமதான்றினாம், காவஸ்ட க்ஷீர சம்பன்னாக, எல்லா பசுமாடுகளும் நிரம்ப பாலை கொடுத்துட்டு இருந்தது. கடோத்னியா, அதாவது அதனுடைய மடி எப்படி இருக்குன்னா பானை மாதிரி பெரிய மடிகளை உடையவைகளாய் நிறைய பாலை கொடுக்கறதுதா இருந்தது. எப்படி பாலை கொடுத்ததுன்னா காமதாக, மாடு வந்து கார்த்தால இல்ல சாயங்காலம் 2 வாட்டி தான் கறக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாம எப்ப போனாலும் ஜனங்க எப்ப வேணும்னாலும் காமதாக, காமை நம்மளுடைய தேவையை பொறுத்து நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட பொறுத்து கொடுக்கக்கூடியதாக, எப்ப வேணாலும் போய் மாட்டுக்கிட்ட பாலை கறந்துக்கலாம், எப்ப வேணாலும் இது பால் கொடுக்கும். காமதாக தேவைப்பட்ட போதெல்லாம் கொடுக்கக்கூடியவைகளாக இருந்தன, அந்த அளவுக்கு இருந்தது. நத்தியா சுமார்காக,
நதிகள்லாம் தங்களுடைய லைனை மாத்திக்கலையாம். அதாவது நதி போற போக்க மாத்திட்டு கண்ணாபிரான்னு திடீர்னு ஊருக்குள்ள பூந்து ஊரெல்லாம் அழிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் இல்லாம சுமார்காக சரியான வழியில ப்ராப்பர் சேனல், அதுகளுக்கு என்ன கால்வாயோ அந்த வழியிலேயே போயிட்டு இருந்தது. ஸ்வச்சாக ஜலங்களும் பொல்யூட்டடா இல்ல, ஜலங்களும் சுத்தமான ஜலமா இருந்தது. ஸ்வச்சாக கிளியர் வாட்டர், கிளீன் வாட்டர், பியூர் வாட்டர். ஸ்வச்சாக சீதோதாக, அது என்ன ஆகும், சீதோகன குளிர்ந்த ஜலங்கள், அதுல இந்த அழுக்கெல்லாம் வந்ததுனால அந்த அது திடீர்னு சூடா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இல்ல. கக சம்யுதாக, அதோட மட்டும் இல்ல, இந்த ஜலங்களை அண்டி பறவைகள், மிகுந்த பறவைகள் எல்லாம் அந்த ஜலத்துக்கு அண்டி இருந்தது, ஜலத்தை சுத்தி இருந்தது. அவ்வளவு பறவைகள் இருந்ததுன்னா பறவைகளால சூழப்பட்ட ஜலமும் சுத்தமா இருக்கும், அந்த ஜலத்துல இருக்கிற அழுக்குகள் எல்லாத்தையுமே பறவை எடுத்துன்ற போறது. அதனால பறவைகளால சூழப்பட்டதாக சுத்தமான ஜலமாக இருந்தது. பிராமணாக வேத தத்துவாஸ்த, பிராமணர்கள்லாம் வேதத்தை அத்தியனம் பண்ணியிருந்தவர்கள். அத்தியனம் பண்றது மட்டும் இல்ல, வேதத்தினுடைய தத்துவத்தை அறிந்தவர்கள். யஜ்ய கர்ம ரதாக, யாக யஜ்யாதிகள் பண்ணிட்டு இருந்தாங்க. கஷத்திரியாக தர்ம சம்யுக்தாக, தர்மத்தோட கஷத்திரிகள் தர்ம ரீதியில பரிபாலனம் பண்றவர்கள். தான அத்தியன தத்பராக, கஷத்திரியர்களும் தானாதிகளை செய்வதில் மிகுந்த நோக்கத்தோடனும் அத்தியனம் செய்வதிலும் அவர்களும் அத்தியனம் செஞ்சிருந்தார்கள். சஸ்திர வித்யா ரதாக, சஸ்திரங்கள் அதாவது ஆயுத பயிற்சி உடையவர்கள். நித்தியம் பிரஜாரக்ஷண தத்பராக, ஜனங்களை ப்ராப்பரா காப்பாத்துறதுங்கிறது மட்டுமே நோக்கமாக கொண்டவர்கள். ராமரை பத்தி சொல்லும்போது பகவதி உத்தரராமச்சரிதத்துல சொல்றான், அதாவது எனக்கு எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எனக்கு ஜனங்களுடைய, அதாவது அதுல மட்டும் ஜனங்களை காப்பாத்துறது மட்டும்தான் எனக்கு வேற எதுலயும் அவ்வளவு நோக்கம் இல்ல. அதாவது சீதையை காட்டுக்கு அனுப்பும் போது, சீதையை என்னுடைய மனைவியாச்சே, எனக்கு என்னை மட்டுமே அண்டி இருக்காளே அப்படிங்கறத பத்தி எனக்கு பார்க்க முடியாது, ஜனங்களுக்கு எது நல்லதோ அவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதை மட்டும்தான் செய்வேன் அப்படிங்கிற அந்த மாதிரி. பிரஜாரக்ஷண தத்பராக நியாய தண்டதரா சர்வே. தண்டம்னு சொன்னா பனிஷ்மெண்ட், அதாவது குற்றங்கள் தண்டிக்கப்படாமல் போகவில்லை, குற்றங்கள் அத்தனையும் தண்டிக்கப்பட்டது. அந்த குற்றங்கள் மேக்னிடியூட் ஆஃப் கிரைமுக்கு ஏற்ற மாதிரி நியாய சரியான முறையில நீதிக்கு தர்மசாஸ்திரங்கள்ல சொல்லி இருக்கிறபடி அந்த குற்றங்களுக்கு ஏற்ற முறையில தண்டனை வழங்கப்பட்டது. நியாய தண்டதராக வழங்கப்பட்டது இல்ல, அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுப்பவர்களாகி ராஜாக்கள் இருந்தார்கள். தண்டம்ங்கிறது என்னன்னாக்க, பனிஷ்மெண்ட்ங்கிறத ராஜா கையில இருக்கிற செங்கோல் இருக்கு பாருங்க, தண்டம்னாக்க தடின்னு அர்த்தம், பனிஷ்மெண்ட்னு அர்த்தம். ஸோ அதனால என்ன ஆகுது, இந்த தண்டம்ங்கிறது ராஜா சரியான முறையில நீதி பரிபாலனம் பண்றான், லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்றாங்கிறதுக்கு ஒரு சிம்பலா அது காமிச்சிருக்கு. அதனால அந்த தண்டத்தை நியாயமான முறையில தரிப்பவர்கள். நியாய தண்டதரா சர்வே ராஜானஹா சம சயுதாக, அதோட பொறுமையும் இந்திரிய நிகிரகமும். ஸோ பொறுமையும் அவளுக்கு பேஷன்ஸும் இருந்தது, இந்திரிய நிகிரகமும் இருந்தது, அதாவது ஜனங்கள்கிட்ட கோவப்படல. அவிரோதஸ்து பூதானாம் சர்வேஷாம் சம்புபூவக, ஜனங்கள் அத்தனை பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் கான்ட்ரடிக்ட் பண்ணிக்கல, ஒருத்தர் விரோதிக்கல. அவிரோதஸ்து பூதானாம், எல்லாருக்கும் விரோதம் இல்ல ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆகரா தனதான்றாம் ஜனா ஜனா கோயூத சயுதாக, ஆகராக தனதாக நிருணாம். ஆகராக இந்த சுரங்கங்கள் இருக்கு பாருங்க, அந்த சுரங்கங்கள் தனதா நிருணாம், அதாவது ஜனங்களுக்கு எல்லா விதமான சௌக்கியங்களையும் எல்லா விதமான தனங்களையும் எல்லா விதமான வெல்த்தையும், எந்த சுரங்கமும் வத்தி போல அந்த சுரங்கத்திலிருந்து வெட்டி எடுக்க அது என்ன பண்ணிட்டு இருக்கு, வற்றாத ஜீவநதியாக தங்களுடைய வளங்களை ஜனங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தது. ஆகராக தனதாக நிருணாம். அதோட என்ன பண்றார், பிரஜா கோயூத சயுதாக, பிரஜாகா பிரஜங்கள், அதாவது இந்த இடைச்சேரிகள்னு சொல்ற போதெல்லாம் அதெல்லாம் கோயூத, நிறைய கேட்டல் வெல்த் ஹெவியா இருந்தது. பிராமணா கஷத்ரியா வைசியா சூத்ராஸ்ட நிருபசத்தமே தேவி பக்தி பரா சர்வே சம்பபூர் தராதலே, எல்லாரும் தேவியிடம் பக்தி செய்பவர்களாகவே இருந்தார்கள். அதனால என்னாச்சுன்னா, சர்வத்திர யஜ்ஞ யூபாஸ்ட மண்டபாஸ்ட மனோகராக, யாக யூபஸ்தம்பங்கள் எல்லா இடத்துலயும் நிலைநாட்டப்பட்டிருந்தன. மகை பூர்ணா தராசாசன் பிராமணா கஷத்ரியே கிருதைகி. தரா என்ன ஆயிடுதுன்னா, அதாவது இந்த பூமிகள் பலவிதமான எல்லா இடங்களும் பூமியில இருக்கிற தராகா பல 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 பகுதிகளும், பூமியினுடைய பல பகுதிகளும் மகைஹி பூர்ணா ஆசன், மகங்களாலே யாகங்களாலே யாகம் பண்ணாத இடமே கிடையாது, யாகம் பண்ணப்படாத இடமே கிடையாது. பூமி யாகங்களாலே நிரம்ப பெற்றதாக இருந்தது. பதிவிரத தரா நாரியா சுஷீலாக சத்திய சயுதாக, பெண்களும் பதிவிரத்தை, எல்லாருமே பதிவிரத்தைகளா இருந்தார்கள். அதோட சுஷீலாக
சத்தம் போட்டு பேசலன்னு அர்த்தம். எல்லாரும் கொஞ்சம் அடக்கமா இருந்தா சத்திய சயுதாக, அவ வந்து இந்த சாஃப்ட் கேரக்டர். அதோட சத்திய சயுதாக, பித்ருபக்தி பராக் புத்திராக, குழந்தைகள் பெற்றோரிடம், பித்ருன்னா 2 பேரும் அப்பா அம்மா. ஸோ பித்ருபக்தி பராக் புத்திராக, புத்திராக ஆசன், பெற்றோரிடம் பக்தி உடையவராக பெற்றோர் சொல்வதை கேட்பவர்களாக இருந்தார்கள். தர்மபராயணாக, தர்மத்தின் பிரகாரம். என்ன பாக்கண்டம் நவா தர்மஹா, அதர்மஹா, அதான் எதீசம் எங்கேயுமே இல்லை, அதர்மமும் இல்லை. குத்ராபி பிருத்திவீதில எங்கேயும், நோவேர் இன் எர்த். வேதவாதா சாஸ்திரவாதாக நானியவாதா ததாபவன். வேதங்கள் சாஸ்திரங்களும் மட்டும்தான் இருந்தது, வேற எந்த தீரியும் வேற எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் இல்லை. கலகோ நைவ கேசாஞ்சி, எங்கேயுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தகராறு இல்லை, சண்டை கிடையாது. ந தைன்யம் நாசுபா மதிகி, அதாவது இனாஸ்பிஷியஸ் திங்கிங் யார்த்தையுமே இல்லை. தைன்யம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த ஏழை குசுமன்னு சொல்ல பாருங்க. அதாவது மனசுல வந்து நம்ம பணக்காரனா இருக்கலாம், அதாவது நம்ம மனசுல வந்து அந்த அந்த ஆட்டிடியூட் இருக்கு பாருங்க, அந்த ரிச்னஸ் சொல்ற மாதிரி அந்த ஆட்டிடியூட் நம்ம கிட்ட இல்லைன்னாக்க எப்ப இந்த பணம் இருக்குமோ இருக்காதோ, பொறுத்தையா இருக்கோ, போயிடுமோ போயிட்டு நம்ம கிட்ட குறைஞ்சு போயிடுமோன்ற எண்ணங்கள், பயங்கள், அதனால பொறுத்தையாரை எப்படி ஏமாத்துறதுங்கிற மாதிரி ஒரு 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 நம்மள ஏழையாவே நினைச்சுக்கிறது, புரிஞ்சுக்கிறது இருக்கு பாருங்க. அந்த மாதிரி கஷ்டப்படுற சூழ்நிலை இருக்கு இல்லையா, அதுக்கு பேரு தைன்யம்னு பேரு. தீனத்தானாக்கா அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு லோலினஸ். அது ஜனங்க யார்ட்டையுமே இல்லை. எவ்ரிபடி ஃபெல்ட் ரிச், ஈவன் தோ பீப்புள் ஆர் புவர், தே ஃபெல்ட் ரிச். அதாவது சந்தோஷமான ஒரு கண்டென்டட் ஆட்டிடியூட் இருந்தது எல்லாத்தையும். சர்வத்திர சுகினோ லோகாக காலேச்ச மரணந்ததா. ஸோ அதனால என்ன எடுத்து எல்லாரும் ஹாப்பியா இருந்ததுனால அல்பாயுசுல போறதுங்கிறதே இல்லை. காலேச்ச மரணம். சுகிருதாம்ன வியோகச்ச நாபதச்ச கதாச்சன. யாருமே தங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து பிரேவ்மெண்ட்ங்கிறதே யாருக்கும் கிடையாது, எந்த விதமான டேஞ்சரும் இல்லை. அனாவிருஷ்டிகி, அனாவிருஷ்டிகி, அனாவிருஷ்டினா மழை இல்லாமை, மழை பெச்சு பொய்க்கிறதுன்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபேமின் அது இல்லை. துர்பிக்ஷம்னா ஃபேமின், ஃபேமின் இல்லை. இந்த இது லேக் ஆஃப் ரெயின்ஸ் அதெல்லாம் இல்லை. என்ன அனாவிருஷ்டி, இந்த துர்பிக்ஷம், என்ன மாறி துக்கதான் ரிணாம். மாறி அப்படின்னு சொன்னா எபிடமிக்ஸ் அண்ட் பேண்டமிக்ஸ். ஸோ துக்கதான் ரிணாம், அந்த எபிடமிக்ஸ் எல்லாம் வந்து என்ன மாறிங்கிறது ஹெவி ரெயின்ஸ்னு சொல்லலாம். சாதாரணமா அப்படி சொல்றதுல மாறிங்கிறது சம்ஸ்கிருதத்துல வந்து எபிடமிக்ஸ் தான் குறிக்கிறது. நரோகோ நச்ச மாத்சரியம், ஜனங்களுக்கு வியாதியும் இல்ல, மாத்சரியம் வியாதின்னு சொன்ன உடனே அதோட சேர்த்து சொல்ற பாருங்க பொறாமை. பொறாமைங்கிற வியாதியும் கிடையாது. என்ன விரோத பரஸ்பரம், ஒருத்தரோட ஒருத்தர் கலகமும் இல்லை, ஒருத்தரோட ஒருத்தர் சண்டையும் இல்லை. சர்வத்திர சுகபன் சம்பன்னா நரா நாரிய சுகான்விதாக, சந்தோஷமா சுகத்தோட இருந்தாங்க. கிரீடந்தி மானவா சர்வே சொர்க்கே தேவகனாய, தேவலோகத்துல தேவர்கள்லாம் எப்படி சௌக்கியமா இருந்தாங்களோ அந்த மாதிரி அவ்வளவு சௌக்கியமா ஜனங்கள் இங்க இருந்தாங்கன்னு. நச்சௌரா நச்ச பாக்கண்டா வஞ்சகா தம்பகாஸ்ததா, திருட்டு இல்ல, பாக்கண்டாக அதாவது நம்ம இதுக்கு சாஸ்திரத்துக்கு அகைன்ஸ்டா பேசுற மாதிரி இந்த எதியிஸ்டிக் தாட்ஸ் இல்ல, வஞ்சகாக சீட்ஸ் இல்ல, தம்பகாக இந்த வெயின் குளோரின்னு சொல்ற பாருங்க அந்த மாதிரி வீண் தற்பெருமை இல்ல, விஷ்ணாக கேரியின் டேல்ஸ் அதெல்லாம் இல்ல, லம்பட்டாக லஸ்ஃபுல் கிரீடி, சப்தாக முட்டாள்தனம், நம்ம சதான் இருப்பா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. வேத தோஷினா பாப்பாக மாணவாக பிருத்திவிதிலே, வேதத்வேஷியான பாவிகள் யாரும் இல்லை. சர்வ தர்ம ரதா நித்தியம் சர்வே தர்மரதாக, எல்லாரும் தர்மத்தில் ஈடுபாடு உடையவர்களாக, நிஜசேவா பராயணாக, சித்தாத்வாத் சிருஷ்டிர் தர்மசிய திரிவிதா பிராமணாஸ்ததா. தத்துவம் ரஜஸ்தமஸ் அப்படிங்கிற 3 விதமான குணம் நம்பி இருக்கிறதுனால பிராமணர்களும் இந்த 3 விதமான பிராமணர்கள் இருந்தார்கள் அப்படின்னார். இத்தனை நேரம் எல்லாருமே எப்படி ரொம்ப நல்லவாளா இருந்தா, உலகம் முழுக்க எப்படி கலகங்கள்லாம் இல்லாம இருந்தது அப்படின்னு சொன்னார். இருந்தாலும் அந்த மாதிரி எல்லாமே ஒரு பர்ஃபெக்டாவே இருந்துன்றதுன்னு வச்சுக்கோ, டிஃபரன்ஸே இருக்காது இல்லையா. அந்த டிஃபரன்ஸ் எங்க இருந்து வருது, எப்படி வருதுன்னாக்க அந்த சத்துவம் ரஜஸ் தமசுங்கிற 3 குணத்திலிருந்து வருது. இந்த 3 குணம் தான் பிரகிருதியினுடைய ஆதாரபூதமா இருந்திருந்து இந்த 3 குணத்திலிருந்து சிருஷ்டி வரதுனால இந்த 3 குணம் இல்லாம எங்கேயுமே இருக்க போறது இல்லை. அதனால இந்த 3 குணம் எங்க இருக்கு, எப்படி இருக்கு, அந்த 3 குணம் இந்த சிருஷ்டியில இருக்கணுமே. இப்படிப்பட்ட ராஜ்யத்துல, இந்த சத்ருகுணனுடைய இந்த ராஜ்யத்துல இந்த 3 குணம் எப்படி இருந்தது, அந்த 3 குணம் பிராமணர்கள்ட்ட எப்படி இருந்தது, அதாவது சத்துவகுணமுடைய பிராமணர்கள், ரஜோகுணமுடைய பிராமணர்கள், சமகுணமுடைய பிராமணர்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கறத வர்ணிக்கிறார். அவர் என்ன